வணக்கம். இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. டெக்னோ கேமன் ஐஃபோனுங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இன்றைக்கி மதியம் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலைன்னா இந்த வீடியோ முடித்த பிறகு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃபோனோட விலை 9,500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு ட்ரிபிள் கேமரா ஓடி இந்த ஃபோன் வருது. ஸோ பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் விவரங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். சில பேர் சைனீஸ் ஃபோன் வேணாம் ப்ரோ, ஒரு இந்தியா நிறுவனத்தோட ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி இது. சோலோ இன்றைக்கி ஈரா 5Xங்கிற ஒரு ஃபோனை இந்தியா மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சோலோ ஒரு இந்தியன் நிறுவனம், லாவாவோட ஒரு சிஸ்டர் பிராண்ட் இது. ஸோ இந்த ஈரா 5Xோட விலை 7,500 ரூபா. இந்த ஃபோன் நீங்கள் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். ஸோ இந்த 7,500 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்ன கிடைக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் 5.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, HD+ ரெசல்யூஷன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஓடி வருது, 2.5D கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ 822 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர். இது 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பின்பக்கமும் செல்ஃபிக்கும் ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கம் சிங்கிள் கேமரா தான். ஆனால் ஒரு 6 AI ஸ்டூடியோ மோட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஆப்பில் உள்ள ஒரு ஃபீச்சர் இது. 3000 mAh பேட்டரியோடு இந்த ஃபோன் வருது. ஸோ இதான் ஈரா 5X 7,500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஷாமி இந்த ரெட்மி நோட் 7 சைனாவில் ஜனவரி மாதம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கடுத்தது இப்போ இந்தியாவிலையும் லான்ச் பண்ணி வித்துட்ருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் குளோபல் சேலாக 4 மில்லியன் ஃபோன்கள் விற்றுருக்காக சொல்லியிருக்காங்க. இந்த ரெட்மி நோட் 7 சீரீஸில், அதாவது 40 லட்சம் ஃபோன்கள் ரெட்மி நோட் 7 சீரீஸ் ஃபோன்கள் விற்றுருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நம்பர். போடுது பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 7 பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்டில் தான் இருக்குது. இந்தியாவில் ரெட்மி நோட் 7 லான்ச் பண்ணாங்க, ரெட்மி நோட் 7 ப்ரோ லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்ட ரெட்மி நோட் 7 ப்ரோ இன்னும் சேலுக்கு வரல. இன்றைக்கி வரதாக இருந்தது, ஆனால் இன்றைக்கும் அவங்க கொண்டு வரல. நாளைக்கு இந்த மீ ஃபேன் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதில் அவங்க கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 6GB ரேம்க்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். me.com மற்றும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6GB RAM வேரியன்ட் வந்தாலும் வரலாம் நாளைக்கு. ஸோ ஷாமி இந்த சேல்ஸ் ஃபிகரை கொடுத்த உடனே ரியல்மியும் நாங்களும் ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கலாம் சொல்லிட்டு அவங்க இந்த ரியல்மி 3யோட சேல்ஸ் ஃபிகரை சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 3 வாரமாக அந்த ரியல்மி 3 சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 3 வாரத்தில் அவங்க 5 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். ஸோ 3 வாரத்தில் 5 லட்சம் ஃபோன்கள் ரியல்மி 3 ஃபோன்கள்லாம் விற்றுருக்காங்க ரியல்மி நிறுவனம். இவ்வளோ ஃபோன்களாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரியல்மி 3 ப்ரோவும் எப்போ வருதுன்னு பலர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏப்ரல் மாதம் மிடில் இந்த ரியல்மி 3 ப்ரோவும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ரியல்மியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். அப்போ ரியல்மின்னு சொல்லும்போது இன்னொரு டீசரும் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ மோர் ஃபார் யூன்னு அந்த ட்விட்டரில் ஒரு வீடியோ லிங்க் போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஹேஷ்டேக் கூட பார்த்திங்கன்னா மோர் ஃபார் யூன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதிக ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ரியல்மி U1 வேரியன்ட் வரலாம். ஸோ நீங்கள் ரியல்மி U1 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் வெவ்வேறையில் வருது. ஸோ நேற்றைய நியூஸில் ஆப்பிள் இந்தியாவில் ஐஃபோன் 7 தயாரிக்க போகிறதாக சொல்லியிருந்தேன். அது விஸ்டான்ங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து ஐஃபோன் 7 தயாரிக்கிறாங்க. பெங்களூரில் அந்த யூனிட் இருக்குது. ஆனால் இன்றைய நியூஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இந்த ஐஃபோன் 10 மற்றும் 10Sயும் இந்தியாவில் தயாரிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபாக்ஸ்கான் நிறுவனத்து கூட சேர்ந்து தயாரிக்க இருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கானோட பிளான்ட் சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இந்த ஐஃபோன் 10 மற்றும் 10S தயாரிக்க இருக்கிறாங்க. ஸோ இதுவும் வெகு விரைவில் மார்க்கெட்டுக்கு வரப்போது. மேட் இன் இந்தியா ஐஃபோன் ஃபோன்கள். ஸோ இந்தியாவோட முதல் இன்டர்நெட் கனெக்டட் காரை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் நிறுவனமான மோரிஸ் கேரேஜஸ்ங்கிற நிறுவனம் இந்த MG ஹெக்டருங்கிற அந்த காரை SUVயை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்டட் கார்னால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த காரில் ஒரு 10 இன்ச் கொண்ட ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சென்டர் இருக்குது. ஸோ இது பல கார்களில் இருக்குது தானே. ஆனால் இதோட மூளை பார்த்திங்கன்னா iSmart Next Genங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டட் டெக்னாலஜி. இந்த காரில் ஒரு M2M எம்பிடெட் சிம் வச்சுருக்காங்க. ஸோ சிம் மூலமாக இன்டர்நெட்டில் எப்போவுமே இது கனெக்டடாக இருக்குது. இது எம்பிடெட் செட், ஆல்வேஸ் கனெக்டடாக இருக்கும். இதன் மூலமாக பல சேவைகள் உங்களுக்கு தராங்க. இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இதற்காக நுவான்ஸுங்கிற ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய
அக்சென்ட் ப்ரொனன்சியேஷனுக்கு தக்க உள்ள ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக இந்த காரை நீங்கள் இயக்கலாம். ஒரு 100 ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாய்ஸ் கமாண்ட் மூலமாக, அதாவது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணதுக்கு, டோரை லாக் பண்ணதுக்கு, ஏசி ஆன் பண்ணது, ஏசி ஆஃப் பண்ணதுக்கு, விண்டோ ஆன் ஆஃப், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக நீங்கள் சொல்லலாம். ஒரு பாட்டு பாட வைக்கிறதுக்கோ பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 வாய்ஸ் கமாண்ட் இதில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டட் கார் இது. வண்டியில் டயர் ப்ரெஷர் எப்படி இருக்குது, சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு, அது எல்லாமே வந்து கூட கனெக்டட் ஈகோசிஸ்டம் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கூட இதில் வரும். அதுவும் ஓடிஏ மூலமாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஆகிட்டு இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த சிம் கூட 5G ரெடின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ 5G வரும்போது 5Gலேயும் இது கனெக்டட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்டட் கார் இது. ஒரு மொபைல் ஆப் இருக்குது. ஸோ மொபைல் ஆப் மூலமாக வந்து காரில் உள்ள ஏசி, கார் நீங்கள் லாக் பண்ணது, அன்லாக் பண்ணது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு இந்தியாவின் முதல் இன்டர்நெட் கனெக்டட் கார் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து MG ஹெக்டர். இன்னும் 2-3 மாதத்தில் இந்தியாவில் இது விலைக்கு வருது. ஸோ விலையை பற்றி இப்போ அவங்க சொல்லலை, ஆனால் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.